வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா, எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை சொல்கிறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை சொல்கிறப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். How many times have I told? How many times have I told you? இப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா யூ போட்டுக்கோங்க. யார்கிட்ட சொன்னமோ அதுக்கேற்ற மாதிரி யூ, ஹர் இந்த மாதிரி எதை போட வேண்டியதான். அடுத்தது இதை செய்யன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் 2 + verb. இதை செய்யாதன்னு எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் not 2 + verb. ஸோ நம்ம பாஸ்டில் ஒரு விஷயத்த நிறைய தடவை சொன்னோம், ஆனாலும் ஒருத்தவங்க கேட்கல. இப்போ அதோடைய விளைவு ஏதோ ஒன்று மோசமாக இருக்கிறப்போ நம்ம அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுவோம், எத்தனை தடவை சொன்னேன் அந்த மாதிரி. அதே மாதிரி எப்போவுமே ஜென்ரலான விஷயங்கள் இருக்கும். வீட்டில் வெளியில் போகிறப்ப லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனேன் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறதுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியும் கேட்காம ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போ சொல்கிறது. ரெண்டு இடத்துலையுமே நாம் ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் ஐ டோல்ட் யூ இப்படி தான் ஆரம்பித்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்பா திட்டிகிட்டு இருக்கார். ஏன் அப்பா திட்டுறார்? இல்லை, நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், அதனால் அப்பா திட்டுறார். நான் தான் அவர்கிட்ட சொல்லாதுன்னு எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விஷயம் அதோடைய எஃபெக்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ நாம் எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் ஐ டோல்ட் யூ, இந்த இடத்துல சொல்லாதன்னு எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு நெகட்டிவாக இருக்கிறதுனால நாட் டு ப்ளஸ் verb, நாட் டு டெல் ஹிம். ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் ஐ டோல்ட் யூ நாட் டு டெல் ஹிம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக நம்ம எப்போவுமே சில அட்வைசஸ் பண்ணுவோம், அதை கேட்காதப்போ. பணத்தை பிளாக் வீணாக்காது, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ ஹேவை தான். ஸோ பணத்தை வீணாக்காதே நெகட்டிவ், அப்போ நாட் டு வேஸ்ட் மணி அப்படியே சேர்த்துக்கலாமா? இப்போ ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ நாட் டு வேஸ்ட் மணி. ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ நாட் டு வேஸ்ட் மணி. இந்த மாதிரி இன்னொரு ஜென்ரல் அட்வைஸ் கூட சொல்லலாம். ஒரு ரூமை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லுவோம். ஸோ சுத்தமாக வை, இதை செய் அப்படின்னு சொல்கிறப்போ 2 + verb. அப்போ ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ, சுத்தமாக வை, கீப் யுவர் ரூம் க்ளீன். ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ டு கீப் யுவர் ரூம் க்ளீன். ஸோ எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரெண்டுக்குமே நாம் ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ டு இல்லைனா நாட் டு இப்படி வச்சு சொன்னோம். சில சமயங்களில் இதே மாதிரி எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹேவ் ஐ டோல்டுக்கு பதிலாக டிட் ஐ டெல் யூ அப்படின்னு வச்சு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா, நீங்கள் பல தடவை சொன்னது, அதை கேட்காததுனால ஏற்பட்ட எஃபெக்ட் எல்லாமே பாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சமயங்களில். ஆனால் இந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொருத்தரையும் பேச முடியாது இல்லையா? அதனால் ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுடைய கொஷனில் பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் கண்டிப்பாக டிட் ஐ டெல் அப்படி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் உங்கள் கொஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிட் ஐ டெல் அப்படி வச்சு தான் சொல்லணும், ஹேவ் ஐ டோல்டு வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அவர்கிட்ட சொல்லாதன்னு அன்னைக்கு நான் எத்தனை தடவை சொன்னேன். ஸோ இப்போ பாஸ்ட் ரெஃபர் பண்ணுற மாதிரி அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹேவ் ஐ டோல்டு இல்லை டிட் ஐ டெல் அப்படி வச்சு சொல்லணும். அப்போ ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ நாட் டு டெல் ஹிம். இப்போ இதில் அன்றைக்கு இந்த வார்த்தையை சேர்க்கணும் இல்லையா? ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ தட் டே நாட் டு டெல் ஹிம் அப்படி சொல்லிடுவோம். இப்போ இதே மாதிரி தான் பாஸ்ட் ரெஃபர் பண்ணுற மாதிரி இன்னொரு கொஷன் கூட சொல்லலாம். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி முட்டை வாங்கிட்டு வான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ, வாங்கிட்டு வான்னு பாசிட்டிவாக சொல்கிறோம். அப்போ 2 + verb. அப்போ டு பை எக்ஸ் பிஃபோர் யூ லெஃப்ட். ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ டு பை எக்ஸ் பிஃபோர் யூ லெஃப்ட். இப்போ இந்த விஷயத்த
நீங்கள் இன்னும் கூட கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் முட்டை வாங்கிட்டு வான்னு, அப்படி அர்த்தமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த பிஃபோர் யூ லெஃப்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. அப்போது நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற அர்த்தம் கரெக்டாக இருக்கும். இப்போ பிஃபோர் யூ லெஃப்ட் ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ டு பை எக்ஸ்? பிஃபோர் யூ லெஃப்ட் ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ டு பை எக்ஸ்? அப்படி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம பாஸ்ட் ரெஃபர் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்தால் டிட் ஐ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க கேட்கல அப்படிங்கிறப்போ நம்ம இப்படியும் சொல்லுவோம். எத்தனை தடவை சொல்கிறது? இன்னும் எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லணும்? இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஸோ எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? இது எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேஷனில் வர்றது தான். நம்ம சொல்கிறத ஒருத்தவங்க கேட்காதப்ப தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு அப்படி தான் வச்சு சொல்லுவோம். நேரத்துக்கு சாப்பிடுன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? நேரத்துக்கு சாப்பிடு, ஈட் ஆன் டைம், பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டூ இல்லையா? இப்போ ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ டு ஈட் ஆன் டைம்? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? உங்களுக்கு எத்தனை தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுன்னு சொல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படி சொல்ல போகிறோம். அப்போ ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன்? இல்லைனா இதான் உங்களுக்கு நான் எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமானா ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ அப்படி சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேட்டாக வராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அப்படி சொல்லணும். ஸோ எத்தனை தடவை சொல்கிறது? ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு டெல் யூ? லேட்டாக வராதன்னு நெகட்டிவ். அப்போ நாட் டு பி லேட். நாட் டு பி லேட். லேட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். டூ பக்கத்தில் வேர்ப் வரணும். அட்ஜெக்டிவ் வர்றதா இருந்தால் ஒரு பி சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு டெல் யூ நாட் டு பி லேட்? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரு, கடைசி தடவையாக சொல்கிறேன் கேளு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம் அப்படிலாம் நீங்கள் லாங்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபார் த லாஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ கடைசி தடவையாக சொல்கிறேன் அப்படி தான் அர்த்தம். ஸோ கடைசி தடவை சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லணுமானா ஃபார் த லாஸ்ட் டைம் லிசன் டு மீ அப்படி சொன்னால் போதும். ஸோ நம்ம யாரையாவது வார்ன் பண்ணுறப்ப இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இப்போ கடைசி தடவை சொல்கிறேன், இந்த ஒயரில் விளையாடாது அப்படின்னு சொல்லுமானா ஃபார் த லாஸ்ட் டைம் ஸ்டாப் பிளேயிங் வித் தட் வயர் அப்படி சொல்லுவோம். நம்ம ஃபார் த லாஸ்ட் டைம் ஸ்டாப் பிளேயிங் வித் தட் வயர் அப்படி சொல்லுவோம். இதை நீங்கள் ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். பட் நம்ம பெரும்பாலும் ஸ்போக்கனில் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறது வழக்கம். இப்போது இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேலையை முடிச்சு வைன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் அப்படி சொல்லணும். வெளில போகிறப்போ கதவை சாத்தணும்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? ஸோ இது ரெண்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்த வேலையை முடிச்சு வைன்னு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ ஹாவ் ஐ தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போ ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் ஐ டோல்ட் யூ? வேலையை முடிச்சு வைன்னு பாசிட்டிவாக இருக்குது, அதனால டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் ஐ டோல்ட் யூ டு ஃபினிஷ் திஸ் ஒர்க்? எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? கதவை சாத்தணும்னு டு க்ளோஸ் த டோர். வெளில போகிறப்போ when you go out. How many times do I have to tell you to close the door when you go out? ஸோ இந்த வீடியோவில் நாம் எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கான கொஷின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.